யூடியூப்ல கிரியேட்டருக்காக டெய்லி ஒரு சின்ன சின்ன அப்டேட் வந்து விட்டுட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்க சிச்சுவேஷனில் இன்னைக்கு புதுசாக 3 அப்டேட் வந்து கிரியேட்டருக்காக வந்து விட்டுருக்காங்க. அது என்னென்ன அப்டேட்டு, இந்த அப்டேட் வந்து கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாதீங்க, உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்க்குறது கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் டாப் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்டேட்னா வந்து யூடியூப்பில் வந்து ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கொடுத்தோன்னு எல்லாத்துக்கும் தெரியும். நம்மலாம் என்ன ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணுவோம், இல்லை ஷார்ட்ஸ் வீடியோஸ் பார்ப்போம், அப்படி தான் வந்து நடந்துட்டு இருந்தது. இப்போ என்னென்னா நம்மளோட ஹோம் பேஜ் இருக்குல்ல, அதாவது நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணுற ஹோம் பேஜில் ஷார்ட்ஸ்க்குன்னு ஒன்று ஒரு தனி செக்ஷன் ஒன்று வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஹோம் இருக்கும், தென் வீடியோ இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஷார்ட்ஸ்னு இப்போ கொடுத்துட்றாங்க. ஸோ ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாமே அங்கே தனித்தனியாக வந்துடுது. ஸோ இதுதான் வந்து அவங்க இப்போ கொடுத்துருக்க ஒரு சின்ன அப்டேட்டு. ரெண்டாவது அப்டேட் எது பார்த்திங்கன்னா, நம்மளோட கிரியேட்டர் ஸ்டுடியோவில் நம்ம உள்ளே போனால் ஃபஸ்ட்டில் அவன் என்னதெல்லாம் இருக்கும், அனலிட்டிக்ஸ் கமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கமெண்ட்ஸ் அண்ட் வந்து மென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஏன் கமெண்ட் அண்ட் மென்ஷன்னா, கமெண்ட்னா டோட்டலாக எல்லா கமெண்ட்ஸும் இருக்கும். மென்ஷன் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் யாராச்சும் நமக்கு ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் வந்து நம்மகிட்ட கேட்குறாங்கன்னா அட்டு போட்டு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அட்டு போட்டு நம்ம சேனல் நேம் வந்து ஷோ ஆகலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மென்ஷன் பண்ணி அட்டு போட்டு நம்மகிட்ட ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டால் அது வந்து மென்ஷனில் வந்து கன்வெர்ட் ஆகும். இது ஒரு நல்ல அப்டேட்டாக நீங்கள் நினச்சிங்கன்னா இது அந்தளவுக்கு ஒரு நல்ல அப்டேட் இல்லை. ஏன்னா வந்து எல்லா நண்பர்களும் மென்ஷன் பண்ணி சொல்ல மாட்டாங்க. நார்மலாக வந்து ப்ரோ எனக்கு இந்த ஹெல்ப் அப்படின்னு நார்மலாக சொல்லிட்டு போயிடுவாங்க. மூணாவது அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா, இது பணம் சம்பாதிக்க ஒரு முக்கியமான அப்டேட்டு. அது என்ன அப்டேட்னா, நம்ம வந்து ஒரு சேனல் வந்து கண்டிப்பாக ரெகுலராக ஃபாலோ பண்ணுவோம். அது டெக்னாலும் சரி, என்டர்டைன்மெண்ட்னாலும் சரி, குக்கிங்னாலும் சரி, நமக்கு ஒரு சேனல் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சேனல் வந்து ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்போம், இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கூட இருப்போம். பட் அந்த வீடியோஸ், அந்த சேனலுக்கு எல்லா வீடியோஸும் நம்ம ரெகுலராக பார்த்துக்கிட்டே வரும். போது நீங்கள் ஒரு வீடியோஸை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா கீழே வந்து இப்போ இப்படி ஷோ ஆகுது, பிகேம் ஏ மெம்பர் ஆஃப் திஸ் சேனல் அப்படின்றது. நீங்கள் வந்து இந்த சேனலில் வந்து நீங்கள் மெம்பராக நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்களா அப்படின்னு வந்து இப்போ யூடியூபே ரெக்கமெண்ட் பண்ணி நம்மகிட்ட கேட்குது. ஃபஸ்ட் அப்படிலாம் இருக்காது, ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் இருக்கும், பக்கத்தில் ஜாயின் இருக்கும். நமக்கு பிடிச்சிச்சின்னா நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ரெகுலராக நம்ம ஒரு சேனலை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ வந்து அதுவே வந்து நம்மகிட்ட ஃபோர்ஸ் பண்ணி கேட்குது, நீங்கள் இந்த சேனல் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குது. ஸோ இந்த 3 அப்டேட் தான் வந்து இப்போ யூடியூப்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டெய்லி வந்து நம்ம யூடியூப் பற்றின டிப்ஸ் வந்து நம்ம சேனல் கொடுத்துட்டு தான் இருக்கும். நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தால் நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எவ்ரிடே காலையில் 6 மணிக்கு கண்டிப்பாக யூடியூப் பற்றின ஒரு சின்ன தகவலாச்சும் நம்ம சேனலில் வந்து வந்துட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனல் திறந்து கொடுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சேனல் டெக்ஃப்ளிக்ஸ் தமிழ். இந்த வீடியோ மேக் பண்ணது நான் உங்கள் நண்பன் S.J.R. அடுத்த வீடியோவில் இன்னொரு தொழில்நுட்ப செய்தியை நம் மொழியில் தெரிந்து கொள்வோம்.